உங்கள் அம்மா வந்தால் அம்மானு போய் கூப்பிடுவோம், அத்தான்னு கூப்பிடுவோம். இப்போ நீங்கள் ஒரே தாடியாக இருக்கிறீங்க, அம்மா அக்கா பூரா போர்வை போட்டு போத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் யாரை என்ன சொல்லி கூப்பிட்றேன்னு எங்களுக்கு விளக்கலை. சரி, என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் போனால் ஏ அக்கா நல்லா இருக்கியா, ஏ தங்கச்சி நல்லா இருக்கியா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ பாசமாக நேசமாக கேட்டுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ அன்பாக பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் புர்கா போட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி எங்களுடைய உறவுகளுக்கு, நாங்கள் எங்களுக்குள்ள அக்கா தங்கச்சியா ரொம்ப நேசமாக பழகினவங்களுக்கு கூட, உறவுகளுக்கு மத்தியில் கூட இந்த புர்கா ஒரு தடையாக இருக்கு, ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பருதா ஆடையை பொறுத்த மட்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முறை என்பது யதார்த்தத்தில் உண்மையிலே ஒரு நன்மையான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் முஸ்லிம்கள் விளங்காம சில விஷயம் செய்யறாங்க. அதனாலதான் அவங்க அந்த அக்கா சொல்ற மாதிரி யாருமே தெரியாத அளவுக்கு போயிருந்தில்ல. அப்படி இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, கண்ணியமான பெண் என்று அறியப்படுவதற்காக உங்களுடைய முந்தானைகளை உங்கள் நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு பெண் கண்ணியமா பார்க்கப்படணும் இல்லையா? ஒரு பெண்ணை ஒரு ஆண் என்ன செய்யணும்? கண்ணியமா பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்க முந்தானையை உங்க நெஞ்சின் மீது போட்டுக்காங்க, மேல போட்டுக்காங்க அப்படின்னு போட்டுக்காங்க. மேல ஆடையத்தான் சொல்லுது. சரியா? இப்படி போடும் போது உள்ள நன்மைகள் என்ன? இது ஒரு கண்ணியமான பெண் என்று அறியப்படுவதற்காக. இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆடைகள், ஆண்கள் பெண்கள், ஆடைகள் விஷயத்துல குறை சொல்றது எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க, ஆண்களை சொல்லவே மாட்டாங்க. அவன் டவுசர் போட்டு வந்தாலும் அவன் ஆம்பளை பையன், அவனை பத்தியாக பேசிக்கிட்டு இருக்கேன்பாங்க இல்லையா? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா பிறந்ததுல இருந்து வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இது யதார்த்தமான விஷயம். இப்ப நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பிள்ளை பிறந்து வளர்ந்து ஆளாகி வரும்போது, ஒரு வயசு வந்த நிலையில் இருக்கும்போது அந்த பெண்ணை நம்ம எப்படி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ நீ வயசுக்கு வந்துட்ட, ரொம்ப கவனமா கண்ணியமா இருக்கணும், ஊரார்கள் கண்ணெல்லாம் அவன் மேல படும், இதெல்லாம் சொல்லி வளர்த்தோமா இல்லையா? அப்படிதான் சொல்லி வளர்த்தோம். பொம்பளை பிள்ளைய என்ன செஞ்சோம்? எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அப்படிதானக்கா? எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது, பொம்பளை பிள்ளைய வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பாங்க? நீ வளர்ந்து வளர்ந்து வர்ற, பெரிய பிள்ளைய ஆகுற, ஊர் உலகம் சரியில்லை, அதனால நீ இப்போ வயசுக்கு வர வந்துட்ட, நீ பெரிய பிள்ளைய ஆகிட்ட, உன்னுடைய ட்ரெஸ்ஸை புத்தானையை போட்டுக்க, அதை போட்டுக்க, இதை போட்டுக்க, அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போனால் யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடக்கூடாது, இப்படி சொல்லி வளர்க்குறமே. இது பெண்ணடிமைத்தனமா அல்லது அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய உரிமைத்தனமான்னு பார்க்கணும். அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய உரிமை தான் அது. நல்ல விளங்கிக்காங்க. இன்னைக்கு குஜராத்தில் 40,000 பெண்கள் காணாம போயிருக்காங்க. குஜராத்தில் 40,000 பெண்கள் காணாம போயிருக்கிறாங்க. காணாம போனாங்கன்னா எங்க போனாங்க? காணாம அப்படி போயிட்டாங்களா? எங்கேயோ போயிட்டாங்களா? 40,000 சும்மா இல்ல, 40,000 பெண்கள் காணாம போயிருக்கிறாங்கன்னு அரசு சொல்லுகிறது. அரசு ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்படாம எத்தனை தெரியாது. இப்ப அந்த 40,000 பெண்களுடைய நிலை என்ன? எதற்காக அவங்க காணாமல் போனார்கள்? எதனால் அவங்க காணாமல் போயிட்டா? காணாமல் போனார்கள், கடத்தப்பட்டார்களா, கொலை செய்யப்பட்டார்களா, கற்பழிக்கப்பட்டார்களா, அவங்களுடைய வாழ்வு நிலை என்ன? அதற்கு அரசாங்கம் இது வரைக்கும் எந்த தீர்வையும் சொல்லலை. யாருன்னு தெரியல. 40,000 பேர் காணும். ஏன் இந்த நிலை வருது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். பெண்களை அது சில இது கொடூர சிந்தனை உள்ளவர்கள் கடத்தக்கூடிய அந்த மாதிரியான நிலையில் இருந்தால் எப்படி வேணாலும் கடத்திடுவான். ஆனால் பெண்களை ஆடை ரீதியாக அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உலக அளவில் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் அது. எந்த அளவுக்குன்னா, மதுரை ஆதீனம் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் போடுற மாதிரியான ஆடையை அணிந்தால் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னாங்க. சொன்னது நானும் சொல்லல, மதுரை ஆதீனம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, ஆண் வர்க்கத்திட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம். அது உண்மைதான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பெண்கள் எங்க இஸ்லாமிய பெண்கள் முகத்தை, அவங்க முகம் தெரியும் சரிங்களா, கை தெரியும், மேல இருந்து துணி போட்டு மூடிக்கிடுவாங்க. கருப்பு ஆடை தான் போடணும் இல்லை, அது அவங்க விரும்பி போடுறது, அவங்க வேற கலர்லயும் போட்டுக்கிடலாம் சரிங்களா. இப்ப முகம் தெரியும், கை தெரியும், கால் தெரியும்,
ஒரு பெண் வெளியில வரும்போது இது தெரிந்தால் போதுமானது தான் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். ஏனென்று சொன்னால் ஒரு பெண் வெளியும் வரும்போது அவர்களுக்கு ஏராளமான தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு பெண்ணே வந்து பொதுவெளியில் வந்து சொன்னாங்க. மோனிகா என்ற ஒரு சினிமா நடிகை, தமிழகத்தில் மோனிகா என்ற ஒரு சினிமா நடிகை, அவங்க எப்பவுமே டி நகர் பகுதிக்கு போவாங்களாம். போகும்போது அந்த இடி மன்னர்கள் அவங்க பார்வையினால அந்த மாதிரியான நிலையில உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். வெளியில ஒரு சந்தோஷமாகவே போயிட்டு வர முடியாதாம். அப்போ ஒரே ஒரு நாள் அவங்களுடைய முஸ்லீம் ஒரு ஃப்ரெண்டு உடைய புர்காவை எடுத்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு எந்த கடைக்கு போகும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாதான். ரோட்ல போகும்போது ஒரு பிரச்சனை இல்லை, கடைக்கு போகும்போது ஒரு பிரச்சனை இல்லை, ஜாமா வாங்கும் போது பிரச்சனை இல்லை, அங்க பேசிக்கிட்டு இருக்க மக்கள் மத்தியில் பிரச்சனை இல்லை, ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்தாங்களா, எந்த டென்ஷனுமே இல்லையா. அப்ப அவங்க சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்றுதான் முழு சுதந்திரத்தை பெற்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மோனிகா என்ற ஒரு சினிமா நடிகை அவங்க சொல்லிட்டு நான் பெருதா அடையுமா அணிய போறேன்னு சொல்லிட்டு அவங்க அணிஞ்சு ஒரு இஸ்லாத்துக்கே வந்துட்டாங்க. அவங்க நான் எதுக்கு அதை சொல்றேன்னு சொன்னா, கமலா சுரைக்கான்னு சொல்லி கேரளாவில் பெண் உரிமைக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. தன்னுடைய ஒரு பிள்ளையை வந்து ஒரு முஸ்லீம் பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அடையாளத்திலே வளர்க்குறேன்னு வளர்த்தாங்க. அவங்களும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பருதா அடையை அணிஞ்ச பிறகு இது பெண்களுக்கு வலுவான ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ பெண்களுக்கு ஆடை என்பது பாதுகாப்பான பாதுகாப்பு தான். அது ஆணும் பெண்ணும் சமமானது கிடையாது. ஆண் ஒரு டவுசர் போட்டு போனா கூட ஒரு பெரிய அளவில் அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பெண் ஆடை குறைக்க அவனுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது, இல்லைன்னா மறுக்க முடியாது. இப்போ கத்தார் இருக்குல்ல, கத்தார்ல உலக கோப்பை கால்பந்து போட்டி நடந்தது. அப்போ பல நாடுகள்ல இருந்து பெண்கள்லாம் வந்தாங்க. யாரெல்லாம் மேலை நாட்டு பெண்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட பெண்கள் வரும்போது கத்தார் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, கத்தார் உலகளாவிய கால்பந்து போட்டி நாங்கள் இங்கே நடத்துகிறோம், ஆனால் எங்களுடைய கல்ச்சரை வந்து நீங்கள் பாதுகாப்போட இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மது கூடாது, பொது இடங்கள்ல அந்த மாதிரியான மேலை நாட்டு கலாச்சாரங்களை சொல்ல முடியாது, அது மாதிரியான நிலைகள்லாம் பொது இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு சில கட்டுப்பாடை போட்ட பிறகு கத்தாருடைய கால்பந்து நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போன பெண்கள் எல்லாம் மீடியாக்களுக்கு என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாங்க, உலக நாடுகளிலேயே கத்தார் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. யாரு பேட்டி கொடுத்தவங்க? மேலை நாட்டு கலாச்சாரத்திலேயே ஊறி போன பெண்கள். அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அந்த பெண்கள் சொன்னாங்க கத்தார்ல உரிமைகள் இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. அப்ப எந்த அடிப்படைன்னு சொன்னா, பெண்களுக்கு ஆடை என்பது ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது, அது பாதுகாப்பு தான். அது இப்போ நீங்க பஸ்ல போறோம்னு வைங்களேன், பஸ்ல போகும்போது நகை போட்டு போறாங்கன்னு வைங்க, இங்க இருந்து சென்னை வரைக்கும் போறீங்க, நகை போட்டு போறீங்கன்னு வைங்க, அப்போ பயந்துகிட்டே போனோம், பின்னாடி உள்ள திருடம் எடுத்துருவானா பிடிங்கிருவானா, அதை பண்ணா தூக்கமே வராது. அடுத்த நாள் கல்யாண வீட்டில் போய் என்ன செய்யணும், தூங்கி விடணும். உண்மையா இல்ல, வீட்டுக்காரர் நல்லா தூங்குவாரு, நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குவாரு, அக்கா தூங்க மாட்டாங்க. அக்கா என்ன செய்வாங்க, இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். உண்மையா இல்லையா? பர்தாடா நினைச்சுக்கிட்டு 50 பவுன் போட்டு நகை போட்டாலும் தெரியாது, 20 பவுன் நகை போட்டாலும் தெரியாது, அது பாட்டுக்கு பேசாம இருக்கு, டிஸ்டர்பும் இருக்காது. அப்ப அது ஒரு பாதுகாப்பு ஆயிருதுல்ல. நகையில் இருந்து பாதுகாப்பு, ஆண்களிடம் இருந்து பாதுகாப்பு, இது மாதிரியான மோசமான நிலையில உள்ளவர்களிடம் இருந்து நமக்கு பாதுகாப்பு. அப்ப பெண்கள் ஆடை வந்து அதிகமா போடணுங்கிறது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான். அது கல்ச்சர் மாது. டெய்லர் தானே தீர்மானிக்கிறான், டெய்லர் எதை தீர்மானிக்கிறானோ அதுதான் பெண்கள் ஆடையாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது கிடையாது. நம்முடைய பெற்றோர்கள் மூதாயிரத்தை போய் கேளுங்க, நாங்களாம் அன்னைக்கு இழுத்து போதிட்டு இப்படி நடந்தோம் அப்படி நடந்தோம் சொல்லுவாங்களே இல்லையா? அதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரம் வீட்டில் கூட அப்படி இருப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க யதார்த்தமான அவங்களுடைய தந்தை இடத்துல இருக்கும்போது அவங்க சாதாரணமாக இருந்துக்கிடலாம், தங்களுடைய சகோதரர்களிடம் இருக்கும்போது சாதாரணமாக இருந்து விடலாம், தன்னுடைய கணவன் இடத்துல இருக்கும்போது அலங்காரமாக கூட இருந்துக்கிடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அங்கேயும் புர்கா போட்டு அப்படிலாம் கிடையாது. கணவன் இடத்துல எவ்வளவு வேணாலும் அலங்காரமாக செஞ்சுக்கிடலாம். ஒரு பெண் எந்த அளவுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அலங்காரமாக கணவன் இடத்துல இருக்கலாம், இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அது தப்பு கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை இல்லை, வெளியில வரும்போது முகம்தான் என்ன செய்யுது தெரியுது, முகத்தை மறைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லலை. சில பெண்கள் என்ன செய்றாங்க, கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல கூடுதலா போய் என்ன செய்றாங்க, முகத்தை மறைச்சிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கிறாங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இஸ்லாம் நபிகள் நாயகம் காலத்துல
நபிகள் நாயகம் அவங்களுடைய மனைவிக்கு சொன்ன ஒரு விஷயம். அவங்க ராணி, அந்த நாட்டினுடைய ராஜா நபிகள் நாயகம், அவங்க தான் அரசர், அவங்களுடைய மனைவி ராணி. அவங்க ராணிக்கு சொன்ன ஒரு விஷயம், நபிகள் நாயகத்தினுடைய மனைவிக்கு சொன்ன ஒரு விஷயமே தவிர மற்ற எல்லா பெண்கள் போல நீங்க கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகத்தினுடைய அவங்களுடைய மனைவியை யாரும் திருமணம் முடிக்க முடியாது, அவங்க இறந்து போன பிறகு கூட. அப்ப மற்ற பெண்கள் மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு தான் முகம் மறைக்கிறதுக்கு உண்டான சட்டம் வந்ததே தவிர மற்ற எல்லா பெண்களுக்கும் அடையாளம் தெரியும் விதத்துல தான் நீங்க நடக்கணும். அதுதான் ஒழுக்கமுள்ள பெண் என்று அறியப்படுவதற்கு உண்டானது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அடையாளம் தெரியணும், முகமே தெரியலன்னு வைங்க. இப்போ ஒருத்தன் என்ன செய்யறான், அக்கா யாருன்னு தெரியாது, மனைவி யாருன்னு தெரியாது. இப்போ ரோட்ல இருக்கிறாங்க, தன்னுடைய மனைவின்னு அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? அவன் மனைவிக்கு அவன் மனைவி கண்டுபிடிக்க முடியாத. அப்ப முகத்தை மறைக்கிறது என்பது இஸ்லாத்துல இல்ல. அவங்க முந்தானை வந்து நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் செய்ய வேண்டும். முஸ்லிம்கள்ல அறியாமல் அதை செய்யறாங்க, அது தவறுதான். அது தவறாக புரிந்து கொண்டு செய்வதனுடைய விளைவால் தான் ஆம்பளையே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் என்ன செய்யறான், முஸ்லிம் பெண்களோடு இருக்கிற மாதிரி இருந்துக்கிறது, அதே மாதிரி தவறாக திருட போறது, இது மாதிரி நல்ல ஆம்பளைய அதெல்லாம் வீடியோ வருது, மூஞ்சை இப்படி தூக்கி பார்க்குறான் ஆம்பளை, அப்புறம் பிடிச்சி அவனை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. முகம் கண்டிப்பாக என்ன செய்யணும், தெரியணும். முகம் என்பது அடையாளம், சரியா? மூக்கின் மீது அடையாளம் இட்டிருக்கிறோம்னு குர்ஆன் சொல்லுகிறது. மூக்கு இருக்குல்ல, அதுதான் ஒரு மனுஷனுக்கு. இதை மறைச்சிட்டோம்னா யாருன்னு தெரியாது. இந்த மூக்குல தான் அடையாளமே இருக்குது. இந்த மூக்கை மறைச்சிட்டு ஆளை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அதனால அது அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும், அதை ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று அறியப்படுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அறியப்படுறது என்னது, முகத்தை வச்சு அறியப்பட முடியும், அதான் அதனுடைய விஷயம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.